அன்பின் பிதாவே, இந்த காலை வேளைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எல்லாவற்றாலும் நிரப்புகிற கர்த்தாவே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய பலன், உம்முடைய ஞானம், உம்முடைய தயவு, உம்முடைய இரக்கம், ஆண்டவரே எங்க ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரம். இந்த நாளின் வேத தியானத்தை எங்களுக்கு ஆசீர்வதித்தாங்க. நேசிக்கிறேன் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். 1 ராஜாக்கள் 16வது அதிகாரம். இந்த அதிகாரத்துல இஸ்ரவேல்ல 5 ராஜாக்களை குறித்து, அடுத்தடுத்து வந்த 5 ராஜாக்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. பாசாவுக்கு விரோதமாக கர்த்தருடைய வார்த்தை அனானியின் குமாரனாகிய யெகூவுக்கு உண்டாயிற்று. இப்ப பாசா இஸ்ரவேல் தேசத்தோட ராஜாவா இருந்தான். அதுக்கு அவன் ஆசா அப்படின்ற ராஜாவோட மகனாகிய நாதாப் அப்படின்றவனை கொன்று அதுக்கப்புறம் இவன் ராஜாவானா. இந்த பாசாவுக்கு விரோதமா இப்ப கர்த்தருடைய வார்த்தை வருது. தீர்க்கதரிசி மூலம் ஆண்டவர் பேசுறாரு. நான் உன்னை தூளில் இருந்து உயர்த்தி, தூள்னா டஸ்ட், ரொம்ப எளிமையா இருந்த உன்னைய நான் உயர்த்தி உன்னை என் ஜனமாகிய இஸ்ரவேலின் மேல் தலைவனாக வைத்திருக்கையில் நான் தான் உன்னை புழுதியிலிருந்து தூக்கி ராஜாவாக்கினேன். நீ யெரொபெயாமின் வழியிலே நடந்து என் ஜனமாகிய இஸ்ரவேல் தங்கள் பாவங்களால் எனக்கு கோபம் உண்டாக்கும்படி அவர்களை பாவம் செய்ய பண்ணுகிறபடியினால். ராஜா கரெக்டா இருந்தா ஜனங்களும் கரெக்டா இருப்பாங்க. ஆனா இவன் இஸ்ரவேலின் ராஜாவாகிய யெரொபெயாம் எப்படி நடந்தானோ, அவன் என்ன செஞ்சான்? 2 பொன் கன்று குட்டிகளை செய்து தான் மற்றும் பெத்தேல்ல வச்சு இஸ்ரவேல் மக்கள் கர்த்தரை விட்டுட்டு அந்த கன்று குட்டிகளை வணங்க செய்தான், பாவம் செய்ய வைத்தான், தேவனுக்கு கோபம் உண்டாக்கினான். அது போல நீயும் எனக்கு கோபம் ஊட்டின அப்படின்னு சொல்லிட்டு பாசா ராஜாவை பார்த்து கர்த்தர் சொல்றாரு. இதோ நான் பாசாவின் பின் அடியாரையும் அவன் வீட்டாரின் பின் அடியாரையும் அழித்து போட்டு உன் வீட்டை நேபாத்தின் குமாரனாகிய யெரொபெயாமின் வீட்டை போல ஆக்குவேன். யெரொபெயாமோட வீட்டை குறிச்சு 1 ராஜாக்கள் 14வது அதிகாரம் 11வது வசனத்துல ஆண்டவர் என்ன சொன்னார்னா, யெரொபெயாமின் சந்ததியாரில் பட்டணத்தில் சாகிறவன் நாய்கள் தின்னும், வெளியிலே சாகிறவனை ஆகாயத்து பறவைகள் தின்னும் என்று கர்த்தர் இதை உரைத்தார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டிருக்கு. அதே மாதிரி உன்னுடைய சந்ததியும் இருக்கும். பாசாவின் சன்னதியில் பட்டணத்தில் சாகிறவனை நாய்கள் தின்னும், வெளியிலே சாகிறவனை ஆகாயத்து பறவைகள் தின்னும் என்றார். இவன் ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்தபடியால் சந்ததி அவனுக்கு பின் வரும் சந்ததி பாதிக்கப்படும். பாசாவின் மற்ற வர்த்தமானங்களும் அவன் செய்ததும் அவனுடைய வல்லமையும் இஸ்ரவேலின் ராஜாக்களின் நாளாகம புஸ்தகத்தில் அல்லவோ எழுதியிருக்கிறது. அவங்க என்னென்ன செய்தாங்க, எப்படி நடந்துக்கிட்டாங்க, அவனோட வல்லமை எப்படிப்பட்டது, இதெல்லாம் நாளாகம புஸ்தகத்துல எழுதியிருக்குதான். முதல் ராஜா, இந்த அதிகாரத்துல இஸ்ரவேலின் முதல் ராஜா பாசா தன் பிதாக்களோடு நித்திரை அடைந்து திர்சாவில் அடக்கம் பண்ணப்பட்டான். அவன் குமாரனாகிய ஏலா அவன் ஸ்தானத்தில் ராஜாவானான். இப்ப 2வது ராஜா ஏலா. பாசா தன் கைகளின் செய்கையால் கர்த்தருக்கு கோபம் உண்டாக்கி அவர் பார்வைக்கு செய்த எல்லா பொல்லாப்பின் நிமித்தம் அவன் யெரொபெயாம் வீட்டாரை வெட்டி போட்டதின் நிமித்தமும் இவர்கள் மேல் ஆவேன் என்று இவர்களைப் போல ஆவான் என்று அவனுக்கும் அவன் வீட்டாருக்கும் விரோதமாக அனானியின் குமாரனாகிய யெகூ என்னும் தீர்க்கதரிசியினால் கர்த்தருடைய வார்த்தை பின்னும் உண்டாயிற்று. திரும்ப ஆண்டவர் பேசுறாரு.
யெகூன்ற தீர்க்கதரிசி மூலம் திரும்பவுமா பேசுறாரு. என்ன சொல்றாருன்னா, நீ உன்னோட செயல்னால கர்த்தரை கோபப்படுத்தின, அவரோட பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்த. எரோபெயாமோட வீட்டார எல்லாரையும் வெட்டி போட்டது இவன் தான். வெட்டி போட்டுட்டு தான் வசனம் வந்து 29வது வசனத்துல சொல்லியிருக்கு. கர்த்தருடைய வார்த்தையின்படி அவன் 29 முந்தின அதிகாரம் 29, 30 ஆகிய வசனங்கள்ல சொல்லியிருக்கு. எரோபெயாமோட வீட்டார முழுவதுமா இவன் வெட்டி போட்டான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டிருக்கு. அதனால உன்னுடைய அவங்கள போல இந்த எரோபெயாமோட சந்ததியை போல உன்னோட சந்ததி ஆகும் அப்படின்னு கர்த்தருடைய வார்த்தை உண்டாயிடுச்சு. யூதாவின் ராஜாவான ஆசாவின் 26ஆம் வருஷத்திலே பாசாவின் குமாரனாகிய ஏலா இஸ்ரவேலின் மேல் திர்சாவிலே ராஜாவாகி 2 வருஷம் அரசாண்டான். அவன் ஆட்சி செய்தது 2 வருஷம். இவன் ஆட்சி செய்யும்போது யூதா தேசத்துல ஆசான்ற ராஜா ஆட்சி செய்து வந்தான். இஸ்ரவேல்ல ஏலா ஆட்சி செய்யும் போது யூதாவில ஆசா ஆட்சி செய்தான். ரதங்களின் பாதி பங்கு தலைவனாகிய சிம்ரி என்னும் அவன் ஊழியக்காரன் அவனுக்கு விரோதமாக கட்டுப்பாடு பண்ணி அவன் திர்சாவிலே அவ்விடத்து அரண்மனை உக்கிரானக்காரனாகிய அர்சாவின் வீட்டிலே குடித்து வெறித்து கொண்டிருக்கையில் சிம்ரி உள்ளே புகுந்து யூதாவின் ராஜாவாகிய ஆசாவின் 27ஆம் வருஷத்திலே அவனை வெட்டி கொன்று போட்டு அவன் ஸ்தானத்திலே ராஜாவானான். இப்ப ரதங்களோட தலைவன், ரதங்களோட தலைவன் சிம்ரி. அவன் என்ன செய்யறான்? அவன் ஒரு ஊழியக்காரன், ராஜாவோட ரதங்களை ஓட்டுறவர்களோட தலைவன். அவன் என்ன செய்யறான்னா ராஜாக்கு விரோதமா எழும்பி இந்த ஏலா ராஜா அரண்மனை விசாரிப்புக்கார உக்கிரானக்காரன் அப்படின்னு மேனேஜர், அரண்மனைய ஃபுல்லா பாத்துக்கிறவன், அர்சாவோட வீட்டுல குடிச்சு வெறிச்சுக்கிட்டு இருக்கப்ப அவன் என்ன செஞ்சான்னா கொன்னு போட்டான், வெட்டி போட்டான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டு. இப்ப சிம்ரி ராஜாவாக அவன் ராஜாவாகி 3வது ராஜா சிம்ரி. முதல்ல பாசா, அடுத்து அவன் மகன் ஏலா, 3வது சிம்ரி. சிம்ரி வேலைக்காரன், ரதங்களோட தலைவன். இப்ப அவன் ராஜாவாயிட்டான். சிங்காசனத்தின் மேல் உட்கார்ந்த போது அவன் பாசாவின் வீட்டாரை எல்லாம் வெட்டி போட்டான். எப்படி பாசா எரோபெயாமோட வீட்டாரெல்லாம் வெட்டி போட்டானோ அதே போல பாசாவோட வீட்டாரையெல்லாம் இந்த சிம்ரி வெட்டி போட்டான். அவன் இனத்தாரையாகிலும் அவன் சிநேகிதரையாகிலும் சுவரில் நீர் விடும் ஒரு நாயை ஆகிலும் அவன் உயிரோடு வைக்கவில்லை. எல்லாரையும், பாசாவோட வீட்டார் அனைவரும், ஃப்ரெண்ட்ஸு, நாயை கூட விட்டு வைக்கல அப்படின்னு சொல்லியிருக்கு. எல்லாரையும் வெட்டி போட்டான். அப்படியே பாசாவும் அவன் குமாரனாகிய ஏலாவும் தங்கள் வீணான விக்கிரகங்களினாலே இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு கோபம் உண்டாக்கி செய்ததும் இஸ்ரவேலை செய்ய பண்ணினதுமான அவர்களுடைய எல்லா பாவங்களின் நிமித்தம். இந்த பாசாவும் ஏலாவும் 2 பேரும் வீணான விக்கிரகங்கள் கண்ணிருந்தும் காணாது, வாயிருந்தும் பேசாது, காது இருந்தும் கேட்காது, அப்படிப்பட்ட வீணான விக்கிரகத்தை வழிபட்டு ஆண்டவருக்கு கோபம் உண்டாக்குனதுனால அவங்க மட்டும் செய்யல, இஸ்ரவேலின் ராஜாவா இருந்ததுனால ஜனங்களையும் செய்ய வச்சாங்க, விக்கிரகத்தை வணங்க வச்சாங்க. அது ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியம். அப்ப அதன் நிமித்தமும் கர்த்தர் தீர்க்கதரிசி ஆகிய யெகூவினால் பாசாவை குறித்து சொல்லி இருந்த அவருடைய வார்த்தையின்படி சிம்ரி பாசாவின் வீட்டாரை எல்லாம் அழித்து போட்டான். யெகூ மூலம் சொல்லப்பட்ட மாதிரி 4வது வசனத்துல உன்னோட சந்ததி இப்படி ஆயிரும்
அப்படின்னு சொன்ன மாதிரியே கர்த்தருடைய வார்த்தையின்படியே சிம்ரி பாசாவோட வீட்டார் எல்லாத்தையும் அழித்து போட்டான். ஏலாவின் மற்ற வர்த்தமானங்களும் அவன் செய்தவை யாவும் இஸ்ரவேலின் ராஜாக்களின் நாளாகம புத்தகத்தில் அல்லவோ எழுதியிருக்கிறது. அந்த ஏலாவை பத்தியும் நாளாகம புஸ்தகத்துல எழுதியிருக்கு. யூதாவின் ராஜாவாகிய ஆசாவின் 27ஆம் வருஷத்திலே சிம்ரி திர்சாவிலே 7 நாள் ராஜாவாய் இருந்தார். இந்த சிம்ரி ராஜாவாய் இருந்தது மொத்தம் 7 நாள் தான். ஜனங்கள் அப்பொழுது பெலிஸ்தியருக்கு இருக்கிற கிபத்தோனுக்கு எதிராக பாளையம் இறங்கி இருந்தார்கள். இஸ்ரவேல் மக்கள் பெலிஸ்தியருக்கு விரோதமா யுத்தம் செய்ய போயிருந்தாங்க. சிம்ரி கட்டுப்பாடு பண்ணி ராஜாவை கொன்று போட்டான் என்பதை அங்கே பாளையம் இறங்கி இருந்த ஜனங்கள் கேட்டபோது இஸ்ரவேல் எல்லாம் அந்நாளில் தானே பாளையத்திலே படைத்தலைவனாகிய உம்ரியை இஸ்ரவேல் மேல் ராஜாவாக்கினார்கள். யுத்தத்துக்கு போன இடத்துல இவங்க கேள்விப்படுறாங்க, சிம்ரி ராஜாவாயிட்டான்னு கேள்விப்பட்ட உடனே அவங்களோட படைய நடத்திட்டு போன படைத்தலைவனான உம்ரிய தங்களுக்கு ராஜாவாக்கிட்டாங்க. ஜனங்கள் எல்லாம் சேர்ந்து இப்ப 4வது ராஜா உம்ரி. இந்த உம்ரிய ராஜாவாக்கிட்டாங்க. அப்பொழுது உம்ரியும் அவனோடு கூட இஸ்ரவேல் அனைத்தும் கிபத்தோனில் இருந்து திர்சாவை முற்றுகை போட்டார்கள். திர்சாலதான் ராஜா இருப்பான், தலைநகர் அதான். அப்ப அந்த இடத்துக்கு அந்த பட்டணத்தை போல முற்றுகை போட்டாங்க. இந்த உம்ரியும் அவனோடு கூட இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாம். பட்டணம் பிடிக்கப்பட்டதை சிம்ரி கண்டபோது அவன் ராஜாவின் வீடாகிய அரண்மனைக்குள் பிரவேசித்து தான் இருக்கிற ராஜ அரண்மனையை தீ கொளுத்தி அதிலே செத்தான். நல்ல சரியா மாட்டிக்கிட்டோம், இனி தப்பிக்க முடியாது அப்படின்றத அறிந்த உடனே சிம்ரி அவனா என்ன செஞ்சான், முடிவெடுத்தான். கர்த்தர் தன்னை ராஜா வாக்குனாரு அப்படின்ற நம்பிக்கை அவனுக்குள்ள இல்ல. ஐயோ நம்ம மாட்டிக்கிட்டோம், இனி ராஜாவாய் இருக்க முடியாது அப்படின்றத அறிந்த உடனே தானே தன்னுடைய வாழ்க்கைய முடிச்சுக்கிட்டான். இது தவறான காரியம். அவன் தீ கொளுத்தி அதிலே செத்தான். அரண்மனையை முழுசும் தீ கொளுத்தி அதுக்குள்ள விழுந்து செத்து போனான். ஆனா கர்த்தரிடத்துல வந்திருந்தா, கர்த்தரிடத்துல ஆலோசனை கேட்டிருந்தா ஆண்டவர் சரியா வழி நடத்திப்பாரு. இவன் தானா ஒரு முடிவெடுக்கிறதுனால தன்னுடைய வாழ்க்கைய முடிச்சுக்கிட்டான். இது ரொம்ப தவறான காரியம். சூசைட் பண்றது தன்னுடைய வாழ்க்கையை தானே முடிச்சுக்கிறதுன்றது பாவமான செயல், கர்த்தருக்கு பிரியமானது கிடையாது. அவன் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்து யெரொபெயாம் வழியிலும் அவன் இஸ்ரவேல் பாவம் செய்ய பண்ணின அவன் பாவத்தினாலும் நடந்ததினால் கட்டி கொண்ட அவன் பாவத்தின் நிமித்தம் அப்படி நடந்தது. இதெல்லாம் ஏன் நடந்தது அப்படின்னா, அவன் பொல்லாப்பானதை செய்தான், யெரொபெயாமோட வழிகள்ல நடந்தான். அதனால அவன் பாவம் செய்ததுனால அவனுடைய வாழ்க்கை, பாவத்தின் சம்பளம் மரணம் அப்படின்னு வேத வசனம் சொல்லுது. அதன்படி அவன் மரித்து போனான். இப்ப 4வது ராஜா வரைக்கும் பார்த்திருக்கோம். அதுக்கப்புறம் உள்ள பகுதியில 5வது ராஜாவான ஆகாப்பை குறித்து அடுத்து பார்க்கலாம். அப்ப இந்த நாள்ல நம்ம என்ன கற்றுக்கொண்டானா, இஸ்ரவேல்ல ராஜாவாக பாசா இருந்தா, அவன் கர்த்தருக்கு பிரியமா நடக்கல, யெரொபெயாமோட வழிகள்ல நடந்தான். அதனால தீர்க்கதரிசியான யெகூ மூலம் ஆண்டவர் பேசினாரு, நீ பாவம் செய்ததுனால உன்னோட சந்ததியார் நிலைச்சிருக்க மாட்டாங்க, அவங்கள எல்லாம் யெரொபெயாம் வீட்டார போல ஆக்குவேன் அப்படின்னு சொன்னாரு. அவனோட மரணத்துக்கு அப்புறம் அவனுடைய மகனான ஏலா ஆட்சி செய்தான். அவன் 2 வருஷம் ஆட்சி செய்தான். அப்ப ஆட்சி செய்த போது அவன் கீழே வேலை செய்த ரதங்களோட தலைவனான சிம்ரின்றவன்
இந்த ஏலாவை கொன்று போட்டு தான் ராஜாவாயிட்டான். அவன் பாசாவோட வீட்டார் அனைவரையும் வெட்டி போட்டான். ஒருத்தரை கூட விடல. சிம்ரி ராஜாவாயிட்டான். அப்ப இந்த விஷயம் யுத்தத்துல இருந்த இஸ்ரவேல் மக்கள் கேள்விப்பட்டாங்க. இந்த சிம்ரி இஸ்ரவேல்ல 7 நாள் ராஜாவா இருந்தான். இஸ்ரவேல் மக்கள் பெலிஸ்தியரோடு யுத்தம் பண்றதுக்கு போயிருந்தாங்க. அங்க கேள்விப்பட்ட உடனே அந்த ஜனங்கள் எல்லாம் சேர்ந்து தங்களோட படைத்தலைவனான உம்ரிய தங்களுக்கு ராஜாவாக்குனாங்க. உம்ரியும் இஸ்ரவேல் மக்களும் தங்களோட தேசத்துக்கு திரும்பி அந்த திர்சாவை முற்றுகை போட்டாங்க. தப்பிக்கிறதுக்கு வழியே இல்லை, இனி தான் ராஜாவாக முடியாது அப்படின்றத தெரிஞ்ச உடனே சிம்ரி அரண்மனை தான் இருந்த அரண்மனைய தீ கொளுத்தி அதுல அவன் செத்து போனான். தன்னுடைய வாழ்க்கையை தானே முடித்து கொண்டான். இதெல்லாம் ஏன் நடந்ததுன்னா அவன் செய்த பாவத்தினால அப்படின்னு சொல்லிட்டு தியானிச்சோம். இப்ப நம்ம ஜெபம் பண்ண போறோம். அன்பின் பிதாவே, இந்த நாள்ல நாங்க கற்றுக்கொண்ட வேத பகுதிக்காய் நன்றி செலுத்துகிறோம். நீ சர்வ வல்லமையுள்ள தேவன், எல்லாம் உம்முடைய ஆளுகைக்கு உட்பட்டது. ஆண்டவரே, நாங்களும் கூட ஆண்டவரே உங்களை கனம் பண்ணி உங்களை முதன்மையா வைத்து எல்லா காரியத்திலையும் செயல்பட கிருபை செய்யுங்க. எங்க சுய புத்தியில சார்ந்து கொள்ளக்கூடாது ஆண்டவரே, மற்ற மனுஷர்களை சார்ந்து கொள்ளக்கூடாது. உண்மையே சார்ந்து ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ எங்களுக்கு கிருபை செய்யுங்க. பிரச்சனைகளை சந்திக்கும் போது நாங்களா முடிவெடுக்காம ஆண்டவரே உம்முடைய தயவை பெற்று அந்த பிரச்சனைகளை மேற்கொள்ள கிருபை செய்யுங்க. ஞானத்தை கொடுத்து வழி நடத்துங்க. இந்த நாள்ல சுவிசேஷ பணி செய்கிற ஒவ்வொருவரையும் உடைய கரத்திலே கொடுக்கிறோம். உம்முடைய வல்லமையினால் நிரப்பி பயன்படுத்துங்க ஆண்டவரே. இந்த நாள்ல கூட தற்கொலை எண்ணத்தோடு இருக்கிற ஒவ்வொருவருக்காய் நாங்க ஜெபிக்கிறோம். தங்களுடைய வாழ்க்கையை தாங்களே முடித்து கொள்ளணும்ன்ற எண்ணத்துல இருக்கிற ஒவ்வொருவரும் உம்முடைய அன்பையும் உடைய வல்லமையும் அறிந்து உம்மிடத்துல சமாதானத்தை பெற்றுக்கொள்ள கிருபை செய்யுங்க ஆண்டவரே. நாங்களும் எங்களால் இயன்ற ஊழியங்களை செய்ய ஒப்பு கொடுக்கிறோம். நேசிக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. God bless you.